ஏன் சிலம்பத்தை சூஸ் பண்ணீங்க பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு? சிலம்பத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா சிலம்பம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கான விழிப்புணர்வு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ராமநாடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிலம்பம் சுற்றுவாங்க. மதுரை சைட்லாம் சிலம்பம்லாம் அவங்களெல்லாம் அடிச்சிக்க முடியாது தமிழ்நாட்டில். இப்போ அந்த பக்கமே நாங்கள் டோர்னமெண்ட் போகிறோம். அந்த பக்கமும் விழிப்புணர்வு கம்மியாகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஏன் மன்னார்குடியில் தோணுச்சுன்னா, மன்னார்குடியில் சிலம்பம் வந்து இல்லை, சரியான முறையில் இங்கே யாரும் பண்ணுறதில்ல. பண்ணுறதா இருக்குது, பண்ணுறாங்க, ஒரு நாள் பண்ணுறாங்க, வீக்லி வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாரம் ஒரு நாளுங்கிறது பசங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் கிடைக்காது, பயிற்சி கிடைக்காது. இதை ரெகுலராக எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இப்போ ஒரு 300 ஸ்டூடெண்ட்டுக்கு போய் எடுத்துகிட்ருக்கோம் வில்லேஜ் ஸ்கூல் கிரவுண்டில். இந்த கிரவுண்டு வந்து எங்களுக்கு ஒரு கடவுள், இந்த இயற்கை கொடுத்தது. இயற்கை தான் என்னுடைய முதல் கடவுள்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கடவுள் வந்து இந்த இடத்த கொடுத்து இவ்வளோ மாணவர்களை வந்து ஒரு உற்சாகமாக காலையில் எழுந்திரிச்சு இங்கே வராங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். இந்த ஜென்ரேஷனில் காலையில் யாரும் எழுந்திரிக்க மாட்டாங்க. பசங்களையெல்லாம் அடித்து தான் எழுப்பணும். இப்போலாம் பசங்களை வந்து அடிக்க தேவையில்ல, அவனுக்குன்னு ஒரு இமேஜின்னு உருவாகிடுச்சு. அவனுக்கு நல்ல மரியாதை கிடைக்குது வீட்டில். சின்ன பையனா அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன பையன் சொல்ல முடியாதில்ல. காலையில் எழுந்துச்சு அவனுடைய வேலையை ரொட்டீனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான், குளிக்கிறான், ட்ரெஸ் போடுறான், இதை அவனாவே பண்ணிக்கிறான்லாம். அதனால் இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையுமே வாழ்த்தணும், பாராட்டணும். நல்லா இருங்க. ராஜமன்னார்குடி மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்க வந்து ரொம்ப என்ன விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் இவங்களுக்கு வரும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் இவங்க பழகுவாங்க. இவங்களுக்கு நல்ல விஷயத்த மட்டும் பேசுவோம். ஏன்னா நான் எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும்தான் பேசுவேன், எனக்கு நெகட்டிவாலாம் பேச தெரியாது. நான் விடுற மூச்சு காற்று கூட ப்ளஸ்ஸாக தான் போகும், மைனஸாக போகாது. என்னுடைய எல்லா வைப்ரேஷனும் என்ன மாதிரியே இளைஞர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். நான் பயங்கர ஆக்டிவாக இருப்பேன். என் கூட இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். நான் தமிழ்நாட்டில் எனக்கு எல்லா ஊர்லேயும் பசங்க இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். என் வீடியோ பார்க்கும்போது இன்னும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாடு, பரமக்குடி இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப அங்கே அதிகம். சென்னையில் எனக்கு ரொம்ப பசங்க அதிகம். இன்னொரு காசிமேடு, டிநகர், மாம்பழம் எல்லா ஏரியாலையும் எனக்கு பசங்க இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் வரும், எனக்கு தனியாக பர்சனலாக பேசுவாங்க. நல்லா இருக்கணும். வருங்கால இளைஞர்கள் நிறைய மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. என்னுடைய நண்பர்கள் நல்லா பண்ண, இன்னும் நிறைய பண்ணணும், எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜமன்னார்குடி மக்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. ஏன்னா இவங்க இல்லை அப்படின்னா நம்ம இல்லை. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு எனக்காக ஒடியாராங்க, என்னுடைய குரலை கேட்கணும்னு ஒடியாராங்க. நிறைய ரிவ்யூ கொடுப்பாங்க பசங்க. நீங்கள் கத்தும் போது எங்களுக்கு தோணுது, நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். நீங்கள் இன்னும் கத்தி பேசும்போது எங்களுக்கு தூக்கத்தில் கூட ஞாபகம் வருது, நாங்கள் தானாகவே எழுந்திரிக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த மாதிரிலாம் பேசுவாங்க சில நண்பர் பசங்க. சந்தோஷமாக இருக்குது கேட்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு என்ன?